அவர் உதயநிதி கேள்வி எழுப்பும்போது தக்க பதில் கொடுக்க வேண்டிய முதல்வர் பதில் கொடுக்கறது இல்லை. சம்பந்தமே இல்லாத துறை அமைச்சர்கள் மாறி 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 நீர்வளத்தை கேட்டால் பொதுப்பணியை சொல்றாரு, பொதுப்பணியை கேட்டால் இந்த அறநிலையத்துறை சொல்றாரு, இந்த அறநிலையத்துறை கேட்டால் கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே பதில் கொடுக்க. அதுதான் சொல்றேன் நான். அவங்களுக்கு விதியும் தெரியல, சட்டமும் தெரியல. இதை திருத்த வேண்டியவர் concerned minister is such and such a minister. Others should not interfere the matter. சபாநாயகர் சொல்லணும். அவர் பாவம் மேலே உட்கார்ந்து தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் சார். இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது அந்த பதில முதல்வர் தான் கொடுக்கணும். முதல்வர் உட்கார்ந்து இருக்கும் போதே தான் உதயநிதி எழுப்புறாரு. ஏன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணல? அப்போ தைரியமாக எழுந்து மற்ற போன சட்டமன்றத்திலலாம் எழுந்து பதில் சொல்லுவாங்க. இவரு பதிலே சொல்ல மாட்டேன்றாரு, மௌனமாகவே இருக்காரு. ஏன் அது எப்பனா ஒரு முறை தான் முதலமைச்சர் கேள்வி கேட்டால் கூட மற்ற மந்திரிகள் எழுந்து பதில் சொல்கிறான்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு முதலமைச்சருடைய 3 ஃபைல் அதை வெளியில் கொண்டான்னு கேட்டாருல்ல சுதாரி. முதலமைச்சர் பேசாமல் இருக்கிறாரு. இப்போ இவங்களை எழுந்து பதில் சொல்ல பார்க்கலாம், இவங்களை எழுந்து பதில் சொல்ல பார்க்கலான்னு. ஆகையினால எந்தெந்த மந்திரி எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு தான் பதில் சொல்லணும். அல்லாத எனக்கு உள்ள முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடிக்கு எழுதக்கூடாது. அது சபை கண்ணியம் இல்லை. சபாநாயகர் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். சபாநாயகர் நல்லவர், ஐ நோ ஹிம் பாஸ்ட் ஸோ மெனி இயர்ஸ், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ பண்ணுறது ஒரு மறுநாள் பண்ணுறாரு. பட் சபை கவர், அந்த சபை கையில் வைக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசும்போது அங்கங்கே 4-5 நாள் அங்கங்கே எழுந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி எழுந்து இருக்கக்கூடாது, அந்த விதி கூட தெரியலையான்னு சொல்கிறாரு. அப்போ கூட அவங்க கேட்கல. அதே போல் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சட்டமன்றம் நடக்கும்போது அந்தந்த துறை அமைச்சர்களுடைய செக்ரட்டரிக்கு உட்காரணும். ஒரு செக்ரட்டரி கூட 4 நாளாக ஆள் இல்லைன்றாரு. அப்புறம் அந்த சட்டமன்றம் நடந்து என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த சட்டமன்றத்தினுடைய என்னென்ன சப்ஜெக்டுகள் வருதோ அன்றைக்கி சட்டத்துடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுகள் பூரா அங்கே உட்காரணும். ஏன்னு கேட்டால் மினிஸ்டர்ஸ்க்கு பேசுகிறார் ஒருத்தர் எதிர்கட்சியில், தனக்கே சந்தேகம் வருது மினிஸ்டருக்கு. உடனே மெல்ல பின்னால் போய் இந்த மாதிரி பேசுகிறாரு, இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவோம். அது மாதிரி தான் உட்காரணும். எங்கள் ஆட்சியிலேயே பல முறை உட்கார மாட்டாங்க. நான் தான் அதே கிளம்பி சபையை நிறுத்தி வைங்க அவங்க வரவில்லைன்னு சொன்னேன். பயந்து உட்காண்டாங்க எல்லோரும். இட் இஸ் ஹைலி இம்ப்ராப்பர் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கமிஷனர் சொல்லிட்டேன். அதனால் சொல்லியிருக்கேன். அது அவங்க மினிஸ்டர்ஸ் உட்காந்தே தீரணும் அந்த டிபார்ட்மெண்ட். அவை குறிப்பில் உதயநிதி சொன்னார், நீங்கள் லைவ் கொடுக்குறீங்க, லைவ் கொடுக்குறதுல அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் போகிறதில்ல மக்கள் மத்தியில், தேவையில்லாத அந்த கண்டென்ட் யூடியூப்பு சோசியல் மீடியாலாம் போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. அதுக்கு செய்தியாளர்கள் சபாநாயகர்கிட்ட கேள்வி எழுப்பும் பொழுது அப்படி போடக்கூடிய ரீல்ஸுகளை, அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடிய ரீல்ஸுகளை யாராவது வெளியிட்டால் அவங்க மேலே தணிக்கை வாரியம் மூலியமா நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிபிள் ஆகுங்களா? தணிக்கை வாரியத்துக்கு எழுதி அவங்க நடவடிக்கை எடுத்து எழுதி போச்சு. முடிஞ்சா ரொம்ப தேங்க்ஸ். விழுப்புரம் சைடில் ஊராட்சி மன்ற தலைவர்லாம் அவங்களுக்கு எம்எல்ஏ எங்களுக்கு கார் கொடுங்க, கார் கொடுக்குறீங்க, எங்களுக்கு வண்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன பண்ணுறது? இப்படிதான் கேட்போம். ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கேட்பான். இதெல்லாம் சாப்பிட்டாரு. இந்த அரசு பேருந்துகளில் கண்டக்டருங்கெல்லாம் வட மாநில தொழிலாளர், வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை நியமிக்க போகிறாங்கன்னு ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவங்கள வாத்தியார்களாகவும் பணியமர்த்த போகிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு சார். இங்கே தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு வேலை இல்லை. வட மாநிலத்திலேருந்து பல பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. பீகார்காரர்கள் இல்லைன்னு சொல்லலாம். அவங்க இல்லைன்னாலே எங்கள் தொழிலாளிகள் கிடையாது. முன்னெல்லாம் நமக்கு வேலைக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த காலையில் போய் பண்ணுறாங்களே துப்புரவு இல்லை, குளம் குட்டி எல்லாம் செய்து 100 நாள் பணியாளராக போயிட்டாங்க.
அவங்கெல்லாம் ஜம்மன் வேற முதல் வாங்கி உட்காந்துறாங்க. யார் இந்த வேலைக்கு வர்றதில்ல. கஷ்டப்பட்டு அவர் தான் வேலை செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு வழி தான் அவங்க அளவில் தவிர அதுக்கு மேற்கொண்டு அலோவ் பண்ண கூடாது. கூடுறதுக்கும் அவ்வளோ பெரிய நல்லதல்ல. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஒரு புரட்சி ஏற்படும் தமிழ்நாட்டில். அதே போல் சட்டசபையில் உறவுகள் பேர் வச்சு மாமா மச்சான் அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அதான் நேற்று நான் சொல்லிட்டேன். இது பொதுவாக ஒன்று சொல்கிறேங்க. நாங்கள்லாம் 50 வருஷம் இருந்தோம். எத்தனையோ எம்ஜிஆர் கலைஞர் பீரியட் நான் அண்ணான பீரியட் பார்த்தேன், கலைஞர் பீரியட் பார்த்தேன், ஜெயலலிதா பீரியட் பார்த்தேன். அப்புறம் இருக்கு மற்ற எம்எல்ஏக்கள் வந்தால் ஓபிஎஸ் ஆபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருமே பீரியட் மாட்டோம். நான் எப்பவுமே இந்த மாதிரியெல்லாம் வந்தது கிடையாது. என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. மாமா மச்சான். ஆமாம், அவன் மச்சான் எனக்கு வேண்டியவர். எதிரின்னா எதிரியாக தான் இருக்கும். சபைக்குள்ள என்ன சார் மாமன் மச்சான் வருவது? சபைக்குள்ள என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அரசியல் உலகத்தில்? அதுதான் என் கேள்வி. நானெல்லாம் அப்படி தான் இருந்தோம். என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர். 7 வருஷம் படிக்க வச்சவர் எம்ஜிஆர். என்னை கூப்பிட்டு வாடா மந்திரி பதவி ஏற்றுக்கிட்டு சொன்னவர் எம்ஜிஆர். அப்போ கூட நான் என் கட்சி திமுக நான் ஏற்க முடியாதுன்னு சொன்னேன். நான் அவர் பாராட்டிட்டு உன்னுடைய உறுதியை நான் பாராட்டுறா இவ்வளோ உறுதியாக இருப்பேன்னு நான் நினைக்கலண்ணா. நான் உங்களை பார்த்து கட்சிக்கு வரல. அண்ணா திராவிட நாடு கேட்டார். அப்போ ஒரு போராளியாக போகணுன்ட்டு வந்தவனா. எனக்கு அந்த ஐடியாலஜி தான் நிற்கிறது தவிர எனக்கு யாரையும் பார்த்தே நான் வரல அப்படின்னு சொன்னவனா. ஆனால் அப்பேற்பட்ட என்னை வளர்த்த தாய் உள்ளத்தோடு பண்ண எம்ஜிஆரையே அவர் என்னுடைய கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சார்ட்டர் ஃப்ளைட் விட்டு பிடிச்சிட்டு வந்து 25 பவுன் செயின் போட்டு சாப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு போனேன். அந்த எம்ஜிஆரையே சட்டசபையில் நேருக்கு நின்று போயிட்டு பேசணும்னா ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் திருகரம். ஒரு காலத்தில் கேட்டு நாங்கள் கைத்தட்டி காப்பாய் பெற்றது கண்டு. இன்றைக்கு ஈந்து சிவந்ததில்ல வாங்கி சிவந்தது அவரை பேர் அப்படின்றாரு. நான் பார்க்கல. அப்படி நேருங்கிறார் கடம். அதில் போய் சத்தியங்க களத்தில் போய் அண்ணன் தம்பி என்று நான் பாடுறது. ஆகையினால சுருக்கமாக சொல்கிறேங்க, எதிர்கட்சிக்காரன் வாளோடு சபைக்கு போகணும். ஆளுங்கட்சிக்காரன் கேடயத்தோடு தான் வரணும். இவன் சொல்லிட்டு வாழை வீசுவான், அவன் தடுக்கணும். தடுக்க முடிஞ்சால் தடுக்கணும், இல்லைன்னா சலாம் போட்டுப்போம்.